ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ட்ரேடிங் வித் ஏகேஸ் லாஜிக் யூடியூப் சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட மார்க்கெட் அனாலிசிஸ் நாளைக்கு எப்படி இருக்குன்னு இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 13th June 2024. நம்ம பார்க்க போகிற அனாலிசிஸ் வந்து 14th June 2024க்கு. ஓகே வாங்க guys. இப்போ நான் மார்க்கெட் வந்து ரீசெண்டாக என் வீடியோ பார்த்துருந்தா தெரியும். நான் மார்க்கெட் வந்து ரொம்ப சைட் ரேஞ்சாக போயிட்டு இருக்கு, சைட் வேஸ் லேட் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீக் ஃப்ரைடேலேருந்து. ஸோ இன்னும் பார்த்தீங்க அது ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிடுச்சான்னு கேட்டிங்கன்னா ட்ரெண்டு நான் சேஞ்ச் ஆகலை. நீங்கள் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு ஹையர் டைம் ஃப்ரேமில் வச்சு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து வந்து போன ஹை வந்துட்டு எந்த அளவுக்கு இங்கே மார்க்கெட் வந்து கன்சல்ட் ஆகிடுது. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜோன்ஸ் நமக்கு வந்துட்டு செட்டப் கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி தான் வந்து பேங்க் நிஃப்டியும் இருக்குது. நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது அதை பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போ இவ்வளோ ஜோன்ஸ் இருக்குது. நம்ம இதில் எப்படி ட்ரேட் பண்ணக்கூட நான் போக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ நம்ம ட்ரேடிங் டைம் ஃப்ரேம் போய்க்கலாம். ஓகே, இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா செம்ம சைட்வேஸில் இருக்குது. எங்கேயும் இந்த சைட்வேஸ் ஆரம்பிச்சிருக்குன்னா லாஸ்ட் ஃப்ரைடேலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா 23,200லேருந்து 23,000 ஆல்மோஸ்ட் 500க்குள்ள ஒரு 250 பாயிண்ட்டுக்குள்ளே தான் வந்துட்டு மார்க்கெட் வந்து செம்ம டைட் ரேஞ்சாக போயிட்டு இருக்கு. நமக்கு இவ்வளோ ஜோன்ஸ் மார்க் பண்ணியிருக்கு. இதில் எப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணுறது கேட்டால் உண்மையிலே கைஸ் இதில் ட்ரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா வேலிட் ஜோன்ஸாக இருக்குது. விவி ஜோன்ஸ்னாலே வேலிட் ஜோன்ஸ் தான். ஸோ இதில் ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிரமம். ஆனால் ஒன்ஸ் மார்க்கெட் இதை உடச்சிட்டு வந்துச்சுன்னா மேபி மேலே இல்லை கீழே வந்துட்டு மார்க்கெட் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ நான் டெய்லியும் சொல்கிற மாதிரி தான், நம்ம ஸ்விங் ஹை அண்ட் ஸ்விங் லோ தான் மெயின். ஸோ நம்ம ஒன்ஸ் நம்ம இங்கே எங்கே வேணால் ஓப்பன் ஆகட்டும், ஸ்விங் ஹையை ஒரு ஸ்ட்ராங் எக்ஸ்டென்ஷன் அண்ட் வீக் புல் பேக், ஸ்ட்ராங் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தா தான் நம்ம அப் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ மார்க்கெட் சைட்வேஸில் இருக்குது. நம்ம எப்போ ட்ரெண்ட் சேஞ்சுன்னு சொல்லுவோம்னா இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் எக்ஸ்டென்ஷன், வீக் புல் பேக் அண்ட் ஸ்ட்ராங் எக்ஸ்டென்ஷன் இருந்தால் தான் ஒரு சைட்வேஸ் வந்துட்டு அப் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ சேம் அதே தான், உள்ளே எங்கே வேணால் ஓப்பன் ஆகட்டும், நம்ம வந்துட்டு வெளியே ஓப்பன் ஆனாலும் சரி தான். ஒன்ஸ் நம்ம வந்துட்டு ஸ்ட்ராங் எக்ஸ்டென்ஷன், இங்கே வந்து வீக் புல் பேக் அண்ட் ஸ்ட்ராங் எக்ஸ்டென்ஷன் இருந்தால் டவுன் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு மார்க்கெட் நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். நம்ம எப்படி ஒரு அப் ட்ரெண்ட் அண்ட் டவுன் ட்ரெண்டை கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா, பையர்ஸ் மட்டும் இருந்துகிட்டே இருந்தாங்கன்னா அங்கே வந்துட்டு அப் ட்ரெண்ட் கிடையாது. பையர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அண்ட் தென் செல்லர்ஸ் வீக்காக இருந்தால் மட்டும் தான் ஒரு அப் ட்ரெண்டு. அதே மாதிரி தான் வந்துட்டு செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும், தென் பையர்ஸ் வந்து வீக்காக இருந்தால் மட்டும் தான் அது வந்து டவுன் ட்ரெண்டாகவே கன்சிடர் பண்ணுவோம். அதர்வைஸ் பையர்ஸும் செல்லர்ஸும் மாறி மாறி ஸ்ட்ராங் அண்ட் வீக்காக இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு அது வந்துட்டு சைட்வேஸ்னே கன்சிடர் பண்ணிடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி மார்க்கெட் வந்து எக்ஸ்டென்ஷன் அண்ட் புல் பேக் கொடுக்கும்போது தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். அதர்வைஸ் திரும்பி வந்துட்டு மார்க்கெட் இதுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா ரொம்பவே கஷ்டம் காய்ஸ் ட்ரேட் எடுக்கிறது. நம்ம நினைக்கலாம் இங்கே வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு இங்கேருந்து மேலே போக போகுதுன்னு சொல்லணும். மேபி இங்கேருந்து போயிட்டு கீழே போயிட்டு அப்படியே மேலே வரலாம், திரும்பி இங்கேயே நிற்கலாம். இதுக்குள்ளேயே நம்ம ப்ரீமியம்லாம் கரைஞ்சிரும். ஸோ சைட்வேஸில் ட்ரேட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் கைஸ். ஏன்னா வந்துட்டு ஆப்ஷன் செல்லர்ஸ் தான் வந்து இந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு மார்க்கெட் ஃபைட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு ப்ரீமியம் கரையும். ஸோ ப்ரீமியம் கரையின இடத்துலலாம் அவங்க வந்துட்டு நம்ம ப்ரீமியம் வந்துட்டு எடுத்துப்பாங்க. ஸோ ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கான டைம் தான் இது. ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் வந்து வெயிட் பண்ணி எங்கே பிரேக் அவுட் ஆகுதுன்னு ட்ரெண்டான இடத்துல எடுத்தால் தான் நமக்கு வந்துட்டு நம்ம ஆப்ஷன்ஸ் டைம் டிகே ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்துட்டு ப்ரீமியம் வந்து கேப்சர் பண்ணிட்டு நம்ம வெளியே வர முடியும். ஸோ வெயிட் பண்ணி ட்ரேட் எடுங்க. எனக்கு இன்றைக்குமே ட்ரேட் கிடைக்கல. ஸோ 2 நாள் நான் ட்ரேட் எடுக்கலை. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு எந்த கன்ஃபியூஷனுமே வந்துட்டு கிளியராக புரியலை. எல்லா கன்ஃபியூஷனும் இருக்குது, எனக்கு கிளியராக புரியலை எப்போ எங்கே ட்ரேட் எடுக்கிறதுன்னு. ஸோ நம்ம இங்கே போய் மேலே ட்ரேட் எடுக்கலாம் பார்த்தா அங்கேருந்து கொஞ்சம் மேலே போகுது. இப்போ நான் இங்கே ட்ரேட் எடுத்ததுனா இங்கேயே மார்க்கெட் சுற்றி இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு மார்க்கெட் நம்மளை வந்துட்டு ஹர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்கள், எங்கே பிரேக் அவுட் ஆகுது, எங்கே நமக்கு வந்து புல் பேக் கிடைக்குதுன்னு பார்த்து நம்ம அந்த டேரக்ஷன் ட்ரேட் எடுத்தால் ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ண முடியும். நான் சொல்கிறதுலாம் வந்துட்டு ஒரு 10 பாயிண்ட்ஸ் 20 பாயிண்ட்ஸ்லாம் கிடையாது. ஸ்கேல்பிங்க்கு நான் சொல்லலை, இன்ட்ராடேக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம இன்ட்ராடேக்கு ஒரு ட்ரேட் எடுத்தாலுமே நம்ம வந்து சொல்ல போகிற செட்டப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 பாயிண்ட்ஸ் 150 அந்த மாதிரி தான் வந்துட்டு பவர் கொடுக்கும். ஸோ பொறுமையாக இருந்து ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம மாதத்தில் ஒரு 4 நாள் ட்ரேட் பண்ணாலும் மாதம் ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுற ஸ்கல்பிங்க்கு வந்து ஹையாகவே ஏர்ன் பண்ண முடியும். ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள் கைஸ். இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 3 நாளாகவே நான் டெக்ஸ்ட் தான் வச்சுருக்கேன். அப் ட்ரெண்டாக இருந்த மார்க்கெட் ப்ரீவியஸாக இங்கே பார்த்தா தெரியும் சைட்வேஸாக இருக்குது. ஸோ இன்னும் மார்க்கெட் சைட்வேஸாக தான் இருக்குது. மேபி இந்த வீக்கும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
ஸோ மொமெண்டம் செக் பண்ணிடலாம். இன்னைக்கு மார்க்கெட்டில் வரைக்கும் லேட்டஸ்ட்டாக வந்துட்டு பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஸ்கேல் எடுத்துக்கலாம். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து இந்த ஹையை ரீச் பண்ணுறதுக்கு 21 கேண்டில் எடுத்திருக்கு. ஆல்மோஸ்ட் வந்துட்டு பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 65 பாயிண்ட்ஸ். மெயினாக பார்க்கறது 65 பாயிண்ட்ஸ் 21 கேண்டில்ஸ். ஸோ அங்கேருந்து செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா 28 கேண்டில்ஸ் வந்துட்டு மூவ் ஆயிருக்கு. ஆனால் 54 பாயிண்ட்ஸ் தான். இங்கே நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 28 மூவ் ஆயிருக்கு, 54 தான் ரீச் ஆகலை. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து பையர்ஸ் விட செல்லர்ஸ் விட பையர்ஸ் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பட் வந்து நியூட்ரல் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சைட் வேஸில் மொமெண்டம் வந்துட்டு நியூட்ரல் தான். ஸோ இங்கே என்ன போடலான்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, நம்ம செட்டப் பொறுத்த வரைக்கும் மொமெண்டம் வந்து நியூட்ரல் தான். பையர்ஸோ செல்லர்ஸோ ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு சொல்ல முடியல. ஆனால் கம்பேர்ட் டு செல்லர்ஸ், பையர்ஸ் கொஞ்சம் வந்துட்டு மைட் ஸ்ட்ராங் தான். மற்றபடி ஸ்ட்ராங் ரொம்ப ஸ்ட்ராங் கிடையாது. ஸோ வந்து நமக்கு வந்துட்டு ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்குங்கிறது முக்கியம் கிடையாது. லாஸ் நம்ம எவ்வளோ விடணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காண்டி நம்ம மார்க்கெட்டில் லாஸ் விட்டக்கூடாது. நான் டெய்லி சொல்கிற மாதிரி தான் ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்க கைஸ். ஸோ வாங்க நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் பேங்க் நிஃப்டி போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியும் அதே தான். நீங்கள் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமில் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எவ்வளோ ஜோன்ஸ் நமக்கு வந்து மார்க் ஆயிருக்கு, எவ்வளோ ஜோன்ஸ் மார்க் ஆயிருக்குன்னு நமக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு மார்க்கெட் டைட்டாக இருக்குன்னு. ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ட்ரேடிங் டைம் ஃப்ரேம் போயிடலாம். ஓகே, நான் வந்துட்டு நிஃப்டியில் சொன்ன மாதிரி தான். மார்க்கெட் இங்கே பிரேக் ஆகிட்டு ஸ்ட்ராங் எக்ஸ்டென்ஷன், வீக் புல் பேக், ஸ்ட்ராங் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தா தான் சைட் வைஸ் மார்க்கெட் அப் அண்ட் சேஞ்ச் ஆச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். சேம் மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிட்டு இங்கே மீன்ஸ் எங்கே அந்த பாக்ஸ்குள்ளே எங்கே வேணால் ஓப்பன் ஆகலாம். ஸ்ட்ராங் எக்ஸ்டென்ஷன், வீக் புல் பேக், ப்ரைஸ் அக்செப்ட் ஆனால் மட்டும் தான் டவுன் ட்ரெண்ட் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இதுக்குள்ளே மார்க்கெட் சுற்றிக்கிட்டு இருக்கு நாளைக்கும் அப்படின்னா நம்ம சைட் வேஸ் தான் இன்னும் இருக்குன்னு கன்சிடர் பண்ண முடியும். இதில் நம்ம வந்துட்டு நீங்கள் பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன், இவ்வளோ ஜோன்ஸ் இருக்குது. ஸோ இது கூட நமக்கு வந்துட்டு வேலிட் கிடையாது. பட் கீழே உள்ள பார்த்தீங்கன்னா எல்லாமே வேலிடாக இருக்குது. மேலேயும் பக்கத்தில் வேலிட் இருக்குது. ஸோ இதில் ட்ரேட் பண்ணுறதுமே ரொம்பவே கஷ்டம் தான். நமக்கு ஆப்ஷன்ஸ் பையராக இருக்கும்போது ஈஸியாக ப்ரீமியம் வந்து கரைய சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஜோன்ஸ்க்குள்ள மார்க்கெட் ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து மார்க்கெட் வந்து போகும். ஆனால் ஒன்ஸ் மார்க்கெட் பிரேக் ஆயிடுச்சுன்னா ரொம்பவே வந்துட்டு ரியாக்ஷன்ஸ் இருக்கும். அதோட பூஸ்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். மார்க்கெட்டில் பார்த்து ட்ரேட் பண்ணுங்க கைஸ். ஏன்னா வந்துட்டு இப்போ மார்க்கெட் வந்துட்டு நான் பார்த்த வரைக்கும் லாஸ்ட் வந்துட்டு 6 மந்த்ஸில் வந்துட்டு இவ்வளோ சைட்வேஸ் ஃபார்ம் ஆனதில் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 வீக்காகவே 6 சைட்வேஸாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு அப் ட்ரெண்டில் கொடுத்த ஹையானதில் தான் வந்து இவ்வளோ பெரிய சைட்வேஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. எலெக்ஷன்ஸ் ரிசல்ட்னால வந்து ரிஃப்ளெக்ஷன் தான் இது. ஸோ வந்து மார்க்கெட்டை ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து பாசிட்டிவ் டைரக்ஷனில் தான் போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஓவரால் கன்சாலிடேஷன் தான். மார்க்கெட் வந்துட்டு பாசிட்டிவ் தான் போயிட்டு இருக்கு. பட் இன்னும் ஸ்டில் வந்துட்டு மார்க்கெட் வந்து கீழே விழ சான்சஸ் வந்து நிறையாவே இருக்குது. ஏன்னா இவ்வளோ தூரம் மேலே கொண்டு வந்த மார்க்கெட்டை வந்து திரும்பி வந்து புல் பேக் கொடுத்துட்டு மேலே கொண்டு போகிறதுனா வந்து மார்க்கெட் அப்ன்னு சொல்ல முடியும். ஒரே இடத்துல மார்க்கெட் சுற்றிக்கிட்டு இருந்துச்சுன்னா என்ன ஆகும், மொமெண்டம் மாறும். பையர்ஸாக இருந்த மொமெண்டம் வந்துட்டு செல்லர்ஸாக மாறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மேபி வந்துட்டு இங்கேருந்து திரும்பி கன்சல்டேட் ஆகி மார்க்கெட்டை ஸ்டேபிளைஸ் பண்ணி திரும்பி மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆர் கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்குள்ளேயே ரொம்ப நாள் சுற்றிக்கிட்டு இருக்காது மார்க்கெட். ஓகே கைஸ், ஸோ மறக்காமல் ஸ்டாப் லாஸ் போட்டு ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுங்கள். ப்ராஃபிட் நமக்கு முக்கியம் இல்லை, லாஸ் தான் நமக்கு முக்கியம். லாஸாக புக் பண்ணாமல் ப்ராஃபிட்டில் வெளியே வரணும்னா ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். 2-3 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் பரவாயில்ல. ஸோ அதே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மந்த் எண்ட் ஆர் வந்து வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஓரளவு டீசெண்டாக ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ஸோ இதை பிஸ்னஸாக கன்சிடர் பண்ணுங்கள், கேம்லிங்காக பார்க்காதீங்க கைஸ். தேங்க் கைஸ். பொறுமையாக ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.